çözülür. Hızlı koştum, yavaşça durdum. Fark ettim ki bir haritam yoktu. Bilirim gülersek beraber hepsi çözülür. 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 சார் நாங்கள் உண்மையதான் சொல்கிறோம். அவன் நிஜமாலே இன்னசென்ட் தான். எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு தம்பி, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் தான். ஆனா எங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நேத்து கூட அந்த பையனோட பாட்டி இங்க வந்து என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. இல்ல எனக்கு புரியல, ஒரு பையன் வந்து கொள்ளையடிப்பானா, அதுக்கு அவங்க வீட்டுல இருந்து பணம் கொடுத்தா அந்த தப்பு சரியாயிடுமா? இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? தப்பு அவன் தான் பண்ணா, அவன் தானே அனுபவிக்கணும். ஆனா அவன் தப்பு பண்ணலையே. இங்க பாருமா, என் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட் ஓபனிங்காக நான் போயிருந்தேன். அந்த இடம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிற ஒரு பொட்டிக் பிளேஸ் தான் அது. ஆனா அந்த இடத்தை ரெடி பண்றதுக்காக நான் இத்தனை வருஷமா சம்பாதிச்ச எல்லாத்தையும் நான் கொட்டி இருக்கேன், கடன் கூட வாங்கியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்காக நான் எவ்வளவு கடன் வாங்கினேன்னு எனக்கே தெரியலன்னா பாத்துக்குங்க. ஆனா இருந்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது ஓபன் பண்ணியே ஆகணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எத்தனை பேரை கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லார் முன்னாடியும் அவமானம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்கிட்ட சல்லி பைசா கூட இல்ல. சரி கடன் கேட்கலான்னு பார்த்தா கடன் வாங்காத ஆளே ஊர்ல இல்ல. ஏன்னா அத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்காக உதவி பண்றேன்னு எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஆனா நான் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்க உதவிக்கு பதிலா கடவுள்கிட்டயே உதவி கேட்டேன். அட நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா சார், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆமா, இங்க பாருங்க பசங்களா, இதெல்லாம் கேட்க வேணும்னா நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கு செட்டே ஆகாது. உதாரணத்துக்கு இங்க யாராவது வந்தா முதல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? வைஃபையோட பாஸ்வேர்டு தான். அவங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்போம் சார். பிரமாதம். சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமாமா? வீட்டுல வேலை எல்லாத்தையும் நீ செய்வியா இல்ல உங்க அம்மா செய்வாங்களா? செல்லம் ஏந்திரு ஏந்திரின்னு தூங்குனது போதும். எந்திரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எந்திரி. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் அப்படியே தூங்கிக்கிறேனேம்மா. கொஞ்ச நேரத்துல நானே எழுந்திருச்சுக்கிறேன். ஐயோ கடவுளே, என்ன இது? நான் தான் சார் செய்வேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பொண்ணு. ஆ, அப்படின்னா இந்த சமையல் வேலைங்கெல்லாம் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? என்னடா அழுகுறியா? என்னாச்சு? அதெல்லாம் இல்ல, பீட்சாவை பார்த்த சந்தோஷம்தான். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல சார், அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? அப்படின்னா புது புது டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? இன்டர்நெட்ல புது ரெசிபிஸ் என்ன வந்திருக்குன்னு பாப்பீங்களா? கேப்டன் ட்ரெஸ் மாத்தும் போது தெரியாம கீழே குனிஞ்சதால தெரியாம தெரிஞ்சிருச்சு. ஓ பாப்பனே, எல்லாம் பாப்பேன், எல்லாத்தையும் பாப்பேன். கஸ்டமருக்கு சின்சியாரிட்டி முக்கியம், பேசுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசுவீங்க? ஹலோ, சொல்லுங்க. தன்னோட கிளைண்ட்டை பார்த்ததும் அந்த பொண்ணு லவ்ல விழுந்துட்டான்ற ஒரு புக்கை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது இங்க கிடைக்குமா? சார் இது ஸ்டேஷனரி ஷாப், புக் ஷாப் இல்ல. உங்க கையில இருக்கிறது நோட் புக். அப்படின்னு அந்த புக்கை எழுதிடலாமா? ஒன்னா சேர்ந்து. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நல்லா பேசலாமே. அப்படின்னா ஓகே. தம்பி சொல்லுங்க சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுப்பா.
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன்னுடைய அப்பா நீ கொஞ்சம் கோபக்காரன்னு சொல்லியிருக்காரு. அடடா அங்கிள், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். இவனை பாருங்களேன், இவனை பார்த்தாலே அப்படியே கொஞ்சம் ஒண்ணு தோணும். செல்ல குட்டி. சரி நீ போய் உட்காரு போ. அப்படியா? எனக்கு கோவம்லாம் வராதே. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இவர் கால இவன் ஒரு ஏஞ்சலுங்க. வேற ஏதாவது வேலை இருக்காமா? இல்லப்பா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிருங்க. தம்பி, ஒரு பட்டன் மிஸ் பண்ணிட்ட, திரும்பவும் கழட்டிட்டு முதல்ல இருந்து போடுறியா? என் அப்பா இப்பெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காரு. சின்ன விஷயத்தையே அவர் பெருசாக்கிடுவாரு. அப்படிதான் உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார், அந்த பையனை மன்னிச்சிருங்க. மீதி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமா அங்கிள், இதை கூட எங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? இங்க பாருப்பா, நீயும் ஒரு வகையில எனக்கு பையன் மாதிரி தான். ஆனா ரெஸ்டாரண்டோட ஓப்பனிங்க நீங்க தான் பாத்துக்கணும். எங்க ரொம்ப கஷ்டமா போயிடுமோன்னு பயந்துட்டேன். Bilirim gülersek beraber hepsi çözülür. Bilirim gülersek beraber hepsi çözülür. வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. சரிங்க, பாருங்க பசங்களா, கெஸ்டோட லிஸ்ட் டேபிள்ல இருக்கு. அதுக்குண்டான மெனு கிச்சன்ல இருக்கு. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஷெல்ஃப்ல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு உதவுன்னு நான் ரெசிபிஸ் கூட வச்சிருக்கேன். உங்க யூனிஃபார்ம்ஸ் கபோர்ட்ல இருக்கு. மத்ததெல்லாமே டேபிளுக்கு வந்துரும்பா. அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் நான் அங்க வச்சிருக்கேன். ஓப்பனிங்காக தேவைப்படும் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்களும் இருப்பீங்கல்ல? இல்லம்மா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஓப்பனிங்க்கு 2 hours முன்னாடி நான் இங்க வர பாக்குறேன். என்ன எதுவும் முடியலன்னா ஓப்பனிங்கை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, அது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது ஆண்டி. அதான் நாங்க இருக்கோம்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பசங்களா பாத்துப்போம்ல. ஆஃப் கோர்ஸ். சரி பசங்களா, டைம் ஆகுது, நான் அப்படியே கிளம்புறேன். பார்த்து பத்திரமா வேலை செய்யுங்க, சரியா? ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க வாங்கடா, ஆரம்பிக்கலாம். சைக்கோ டீச்சரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஓ, என்னாச்சுப்பா? கடுப்பா இருக்கா? சரி விடு, அவங்க வரதை நீ மறந்துட்டு வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ராவா பணம் கொடுக்குறேன். எங்க கொஞ்சம் சரி பார்க்கலாம். நம்ம காது மாதிரி சாஃப்டா இருக்கணுமா? யார் எழுதின ரெசிபிடா அது? தேவையான அளவுக்கு மாவு போடணும். எவ்வளோக்கு? அதான் போட்டிருக்குல்ல, தேவையான அளவுக்கு. சும்மா போடு. எவ்வளோன்னு தெரிஞ்சாதானே நமக்கும் அளவு புரியும். ஏண்டா, இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டா எப்படா பத்தம்? அப்படியே தூவி விடலாமா, மலை சாரல் மாதிரி? 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து இதுல ஆட் பண்ணணும். அப்புறம் 1 கப்பு மாவு போடணும். எவ்வளவு? எவ்வளோனா எனக்கு என்ன தெரியும்? என் கணக்கை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. 2 எவ்வளோன்னு கேட்டாலே பதட்டப்படாம டக்குன்னு 1ன்னு சொல்லுவேன். என்ன போய் கேக்குறீங்க? இந்த கணக்கெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க, சரியா? சரி, பாத்துக்கிறோம். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்புறம் என்ன? வாங்க வாங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைய ஆரம்பிக்கலாம். கமான் கமான். ஓகே, கமான். அடேங்கப்பா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? சாம்பியன் லீக்ல இருக்கிற மாதிரி இருக்கும்ல. கழுத்துல நாய் டாக் வேற ஒண்ணு. கசகசன்னு இருக்க போது பாருங்க. என்னப்பா சமையல்கார ஓல்வரினா? சும்மா பண்ணுக்கு பண்ண. நம்ம ராசியை பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு தான் நிம்மதியா இருக்கும், அடுத்த செகண்டே பிரச்சனை வருது. ஆனா அதையும் சமாளிக்கிறோம்ல. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. வந்த வேலையை நம்ம கவனிக்கலாமா? ஷோ ஆரம்பிக்கலாம் गाइस.
டேய் இந்த ப்ரோ மரியாதை இங்க இருந்து போயிடு. அதுக்கு முதல்ல நீ என்ன பிடிக்கணும்ல. ஒழுங்கா இரும்ப விட்டு போயிடு. போன்னு சொல்றேன்ல. போ. போறியா இல்லையா? என்னவும் பிரச்சனை? நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம் அவ்வளவுதானே. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதுல நீ வர ஏன் எனக்கு கிளம்பி வரீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உன் லைஃப்ல நான் வந்ததுக்கு கடவுளுக்கு சீக்கிரமே தேங்க்ஸ் சொல்லுவேன் பாரு. அலி டார்லிங், சொல்லுமா. இன்டர்நெட்ல உன் வாய்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஃபியூனரல் சாங்ஸ் தான் வருது. என் மேல நீ ஏதாவது கோவமா இருக்கியா? இல்லையே. அப்ப கோவம் இல்லையா? இல்ல, கொஞ்சமாலாம் இல்ல. உன் மேல கொலை வெறியில இருக்கேன். எம்மா, அண்ணா நீ நான் அங்க போய் டிஷ்வாஷர்ல இருக்கிற பிளேட்ஸ்லாம் கொண்டு வந்துடுறேன். சரி. நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற வேலையெல்லாம் நம்ம முடிச்சாகணும்ல. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஆமா, கரெக்ட் தான். நான் கிளம்புறேன். என் பையன் அலிக்கு ஒரு அம்மா இருக்கா. ரெண்டாவது அம்மாலாம் தேவையில்லை. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ மேடம், டிஸ்டர்ப் பண்ணணும்லாம் ஃபோன் பண்ணல. ஆனா நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும். என்னைக்கு வரணுமா? ஏன், என்னாச்சு? உங்க ரூமை நீங்க காலி பண்ணணும் மேடம். பிரின்சிபல் சார் தான் திங்கக்கிழமை பண்ணணும்னு சொன்னார்ல. ஆனா இன்னைக்கே பண்ணுமா, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? திரும்ப அந்த ஆள் வேலையை காட்டுறானா? யாரு என்ன வேலையை காட்டினாங்க மேடம்? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. டெலிஷியஸா இருக்கு. நல்லா சாப்பிடு. இல்ல இல்ல, எனக்கு போதும். பிடிச்ச ஐட்டம் தானே. பிரமாதமா செஞ்சிட்டீங்க. எல்லாமே அற்புதமா இருக்கு. எல்லாமே இங்க ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல இவங்க கலக்கிட்டாங்கல்ல. எல்லாம் உங்களுக்காக தான். சண்டை சட்டை கிழிதான் செய்யும், கண்டுக்காதீங்க. வெயிட்டர். சொல்லுங்க சார். ஆனியன்ஸ்லாம் வேகாம இருக்கு. அவ்வளோதானே, வேக வச்சிருவோம்.
வெயிட்டர், சொல்லுங்க சார், என்ன வேணும்? இந்த ஆனியன்ஸ் எல்லாம் வேகாம இருக்கு. அவ்வளோதானே சார், இதை மாற்றிடுறேன். வெயிட்டர், சொல்லுங்க சார். ஏன்பா எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது ஆனியன்ஸ் எல்லாம் வேகாம இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ சார், அதுக்கு எதுக்கு கத்துறீங்க? ஆனியன் வேகணும், அவ்வளோதானே. இருங்க. வெயிட்டர், சொல்லுங்க சார். தம்பி, இந்த ஆனியன்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, வேகவே இல்லை. யோ, இன்னும் எத்தனை வாட்டி அதை வேக வைக்கிறது? இதுக்கு மேல வேக வச்சா கருகி போயிடுயா. அது வெங்காயமே கிடையாது. ஏன் உசுர வாங்குற? இதுக்கு மேலே அதை குக் பண்ணினா அதுக்கப்புறம் உன்னால அதை வாயிலேயே வைக்க முடியாதியா. சொன்னா புரியாதா? ஏயா, உன் வெங்காயத்தை வேக வைக்கிறதுக்கு தான் முதலாளி என்ன வேலைக்கு வச்சிருக்காரா? எப்ப பார்த்தாலும் அதை வேக வச்சுட்டே இருந்தா மத்த வேலையில நான் என்ன பார்க்கறது? சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீ எதுக்குடா கத்திட்டு இருக்க? சார், இதை பத்தி நான் ஷெஃப் கிட்ட மறுபடியும் சொல்றேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வேகலைன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் சார் பாத்துக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் சார். மேடம், மேடம். ஓ, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். தப்பா எடுத்துக்காதீங்க, என் மைண்டே வேலை செய்யல. எங்க போறீங்க மேடம்? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடடா, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ கடவுளே, பிரின்சிபல் சார் உங்களை வேலையை விட்டுலாம் தூக்கல. உங்களுக்கு வைஸ் பிரின்சிபலா பதவி உயர்வு கொடுத்திருக்காரு. எதுக்கு? அதெல்லாம் கேட்காதீங்க மேடம், தெரியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு உங்க ரூமை காட்டுறேன், நீங்க அங்க வந்துருங்க. நீங்க இத டேபிள்ல வச்சுட்டு கிளம்புங்க. சரி, நான் போயிட்டு வரேன் மேடம். சரி, ஓகே சார், பை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கேட்டதும் பிரின்சிபல் ஓகேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? உன் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக தான். அதோட நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். அது என்ன உதவி? முதல்ல அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, அதை நீ எனக்காக கேன்சல் பண்ணணும். எதுக்கு? இனி அவ உங்களை சார்ந்து கிடையாதா? அது நினைச்சா பயமா இருக்குல்ல? அப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஒண்ணு காட்டவா? இதுதான் நீங்க அலிக்கு கொடுத்த மேட்ச் டிக்கெட். இன்னொன்னு சொல்லுவா, ஆன்டிக் ஷாப்ஸ்ல, செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்ஸ்ல தேடும் போது யதார்த்தமா எனக்கு இது கிடைச்சது. இதே மாதிரி நான் தேடிக்கிட்டே இருந்தா வேற ஒருத்தரோட மெமரிஸ் எல்லாம் கிடைக்கும்ல. நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல. அட்லீஸ்ட் உங்க மனசுல கொஞ்சமாவது நினைவுகள் இருக்கா? இருக்கு. இனி இது என்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்ல. என்ன பாக்குற? இதெல்லாம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. எப்பெல்லாம் என் மனசு கஷ்டப்படுதோ அப்பெல்லாம் நான் இதை தான் பார்ப்பேன். பார்க்கும்போதெல்லாம் கோவப்படுவேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா செல்லம்? நம்ம லவ் பண்ணதால தானே கல்யாணம் பண்ணோம். அதுக்கு என்ன இப்போ? நம்ம தான் எப்படியும் இப்போ டிவோர்ஸ் வாங்க போறோம்ல. இங்க பாருமா, என்ன நம்பு. ஏற்கனவே உங்களை நம்பி நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட போறதே இல்ல. இல்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? சரி, அதையெல்லாம் விடு. இப்போ நான் சொல்றது கேள. ஒரு ஃப்ரீக்வன்சில 2 ரேடியோ வேவ்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒன்னோட ஒன்று மோதி அழிஞ்சிருமா. அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் மோதுறதால பிரச்சனை தாமா அதிகமாகும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிரும்ல.
அதனால எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட. என்ன நம்பு. அப்ப என்ன நம்ப வைங்க? ஏமா ஒரு நிமிஷம் வா, இந்த கேண்டில் ஏத்தி வைக்கிறியா? ஓகே சார். தேங்க் யூ so much. வெல்கம் சார். ஓகே. சார் அது கேண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். உன் லிமிட்டை மீறி நீ போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீ தங்கியிருக்கிய அந்த ரெண்டல் ஹவுஸ், அதையும் உனக்கு சொந்தமா வாங்கி கொடுத்துட்றேன். என்ன வேணாலும் செய்யற. அலி, அலியே நீ அப்பப்ப தாராளமா சந்திக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒருவேளை நான் ஒத்துக்கலனா? ஒருவேளை நீ ஒத்துக்கலனா இனி உன்னோட லைஃப்ல நீ மோசமான அனுபவங்களை பார்க்க வேண்டியிருக்கும். குறிப்பா உன் பையனோட. வெளியே ஒரு கார் நிக்குதே, அது உங்கள்தான். ஆட கடவுளே, இது நீ என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கலாமே. கார் தானே வேணும், தாராளமா எடுத்துக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீயே வச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணாலும் தரேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புரிஞ்சுதா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. அப்பா அப்பா ஃபோன் பண்றாரு. ஏதாவது பிரச்சனையா? எங்க போச்சு அது? சீக்கிரம் 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 போ. என்ன பண்றாங்க? ஒண்ணும் புரியலையே. ஹலோ சொல்லுங்கப்பா. நீ வேணும்னே தானே இதெல்லாம் பண்ற? உன் போனை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையப்பா. யார் இருந்தாலும் என் போன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுதுப்பா. செல்லம், எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பசங்களா, வேலைய பார்க்காம என்ன பண்றீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. போர் அடிக்குது. எம்மாடி, உன் ரூம்ல டிவி எதுவும் இல்லம்மா? ஆமா இல்லையே. என்ன இந்த பொண்ணு புதுசா என்ன பண்ணிட்டு அம்மாடி, இருக்கு? உன் தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கடிகாரம் காலையில இருந்து அதே டைம் காட்டிக்கிட்டு இருக்கு. அதுவா, பேட்டரி டெட் ஆயிருக்கும்பா. நாளைக்கு காலையில புது பேட்டரி ஒன்னு போட்டுடுறேன். என் போன் வேற இப்ப சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இப்ப தயவு செஞ்சு வைக்கட்டுமா? ஓகே, பை பை. ஓ, கட் பண்ணிட்டா? எல்லாம் பார்த்து பண்ணீங்களே, இதான அது? ஐயோ ஐயோ அங்கிள், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. வேற வழி தெரியல, அதனாலதான். சார், எங்களை கூப்பிடும்போது ஏதோ பெரிய பெரிய ஏற்பாடுலாம் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா அது இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. சிரிச்சு சிரிச்சு என் வாய் வலிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். என்ஜாய் என்ஜாய். நல்லா சாப்பிடுங்க. நல்லாதான் இருக்கு. ஜாலியா இருங்க. என்ன இது?
ஹலோ எல்லா நாளைக்கு என்ன பார்க்க வரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளோதான்ப்பா, நல்லா சாப்பிட்டு இப்போ தெம்பு ஏத்திக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தது அந்த ஆள்கிட்ட போய் பேசி அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வராரான்னு பார்ப்போம். ஆனா நம்மள ஒருத்தர் யாராவது அவங்க சார்பா பேச போகணும்னு என்கிட்ட சொல்லிருந்தாரு. யாரு பாப்புறா? கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல, நானே போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, நீயே பாத்துக்க. அந்த பொண்ணுதான் கூப்பிடுறாளா? ஏஜே, நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணலாமா? நான் கொஞ்சம் பேசணும். நாளைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். எதுவும் பிரச்சனையா என்ன? அன்னைக்கு கூட நம்ம பேசலாம்னு இருந்தோம், ஆனா பேச முடியாம போயிடுச்சு. அதான் நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். 11 o'clock வந்துரு. அதே கெஃபேக்கு ஞாபகம் இருக்குல்ல? யா, நல்லா தெரியும். அங்கதான் நான் வந்துடுறேனே. நான் வைக்கிறேன். ஓகே டியர், பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. எர்டோன் சார் தானே நீங்க? சாரி சார், உங்களுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் இப்படி வாமா, உன்னை பார்க்க முடியல. வாமா, வந்துட்டியா? உட்கார். நான் இங்க ஏன் வந்தேன்னா அந்த பரிஷுங்கிற பையனை பத்தி பேசுறதுக்காக தான். இப்போதான் அவங்க பாட்டி போனாங்க. அதுக்குள்ள தொல்லை பண்ண அவன் கேர்ள் ஃப்ரெண்டா? நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்க. என்ன இல்லையா? கசினா இல்ல ஃப்ரெண்டா? யார் அவன் கூடவா? நீ யாருமே இல்லன்னா எதுக்குமா இங்க வந்த? ஏன்னா அவன் எந்த தப்பும் பண்ணல, அது சொல்றதுக்காக தான் வந்தேன். இங்க பாரு, அவன் யாரு, என்ன, எப்படிப்பட்டவன், இது எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் ஒரு அரைக்கு இருக்குந்தான். ஆனா என்ன? ஆனா அவன் ரொம்ப நல்ல பையனும் கூட. ரொம்ப ரொம்ப நல்ல பையனும் கூட. அப்படியா? நல்லது நல்லது. ஹலோ, குட் மார்னிங் சார். இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மெடிசன்ஸ் கொண்டு வந்துருவாங்க, அதை உடனே போட்டுக்கோங்க. டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா இது? டார்லிங் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இந்த காலத்துல மரியாதைனா என்னன்னே தெரியாது போல இருக்கு. இப்படி கூடவா இருப்பாங்க? கடவுளே, இந்த ரூமுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு வந்தாரு. நீ பாத்தியாத? ஆமாங்க, ஒரு பேஷண்ட் கிட்ட யார் இப்படி எல்லாம் பண்ணுவா? ஒரு பேஷண்ட் இங்க படுத்துட்டு இருக்காங்க, அவங்கள கவனிக்காம பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ண உடனே அந்த காலை அட்டெண்ட் பண்ணி ஹாய் டார்லிங் எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டல்ல? இப்ப இல்ல. பண்ணிட்டாலும் என்னது? என்னத்த சொல்ல, அந்த பரிஷோட பிரச்சனையை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. ஐயோ, எத்தனை ரிப்போர்ட்டருங்க, எத்தனை கேமராமேனுங்க. ஆனா அதுவும் ஜாலியா தான் இருந்துச்சு. அப்படியா? ஒண்ணு பண்றியா? என்கிட்ட ஒரு சமத்து பொண்ணா, அண்ணன் அண்ணன் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு கேளு. அப்ப நான் விட்டுறேன். அப்படிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பெருசா என்னம்மா, அந்த பையன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை பத்திரமா பாத்துக்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பரிஷ் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண வருவேன், அவங்க நல்லவங்களா இருந்தா. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லம்மா. இப்ப நான் சொன்னதை நீ செய்வியா இல்லையா? ஏன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்றீங்க. வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, தாராளமா பண்றேன். ஆனா இந்த மாதிரி மட்டும் பேச முடியாதுங்க. சரி, அப்ப கிளம்புமா. நான் சொன்னதை செய்ய முடியலன்னா முதல்ல இடத்த காலி பண்ண. சரி, நான் பண்ணி தொலைறேன். அண்ணா அண்ணா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த தப்புமே அவன் பண்ணல. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா என்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படும்.
போதுமா? போதும் போதும், ரொம்ப நல்லாவே சொன்ன, ஒரு குழந்தை மாதிரி. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாம் அவஞ்சிருச்சு. அம்மா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஏன் இப்படி பண்ணனா? உண்மையை சொல்லணும்னா பெருசா எந்த பிளானும் இல்ல, ஆனா உனக்காக தான் இப்படி பண்ண. அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணல, வித்தின் 1 hourல அவங்க திருடனை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் கஃபேக்கு வந்தேன். ஏப்பா எங்க தொலையை தாங்கிட்டு இருந்தீங்களா, அதுக்கே தேங்க்ஸ் பா. அப்போதான் கஃபேக்கு ஒருத்தர் வந்தாங்க. நீதான். என் கேமரா நேத்து ஆன்ல இருந்ததுனால அவ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் தான் காப்பாத்தினா. உண்மையை சொல்ல போனா அவன் எந்த தப்பும் பண்ணல. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண. அவன் பாட்டி வரை எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டாங்களா, ஆனா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கல. சரி, குட் நியூஸ் என்ன? குட் நியூஸ் சொல்றேன், நாம இன்னும் ட்ரை பண்ணல. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ப்ளீஸ் பா ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. அங்கிருந்து நான் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க போய் காலையில இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் ஃபன் பண்றேன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டேன். முதல்ல அவர் ஒத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த கடைக்காரரையும் பார்த்தேன். விஷயத்தை சொன்னதும் மனுஷன் அடக்க முடியாம சிரிச்சாரு. ஐடியாவும் அவருக்கு பிடிச்சிருந்தது. நான் நினைச்சதும் நடந்துருச்சு. ஆனா நீ டிடென்ஷன்ல தானே இருந்த? அதுவும் உண்மை கிடையாது. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் பண்ணே ஆரம்பிச்சது. இல்ல நீங்க கண்டுபிடிச்சத பத்தி எதுவும் சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுங்க. ஓகே. வெயிட்டர். சொல்லுங்க சார். இந்த வெங்காயம் வேகவே இல்லப்பா. ஏதோ வேக வச்சு கொண்டு வரேன். எல்லாத்துக்கும் என் பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு தான் இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே ஒழுங்கா என்ன பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டு தெரியுதா? நான் உன்னை நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? உன்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அது தெரியுமா? ஆனா நீ என்னடா இதெல்லாம் என்ன வச்சு விளையாட்டுக்கு தான் பண்ணிருக்க. ஆமா, நான் விளையாடினேன். சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு. என் வீட்டுக்கு வெளியே விளையாடுற பசங்களை எப்பவும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஆனா நான் போனதில்லை. ஏன்னா என்ன அவங்களோட விளையாட விட மாட்டாங்க. அதனால நான் தனியா விளையாட ஆரம்பிச்சேன். தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி நினைச்சுப்பேன். ஆனா என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சது அவங்க தான், என்னோட டாய்ஸ்க்காக. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் என்ன விரும்புறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனா அது எல்லாமே என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக மட்டும்தான். அதே மாதிரி தான் ஸ்கூல்லையும். ஆனா எனக்கு அது பிடிக்கல. நான் எல்லாத்தையும் வெறுத்தேன். அப்புறம் தான் இங்க வந்தேன். எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காம இன்னொருத்தருக்கு உதவி செய்யற மனசு இருக்கிற ஒருத்தரை பார்த்தேன். ஆனா என்ன, அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. சொல்ல போனா நீ எனக்காக ஒண்ணு பண்ணல, அதை என்னோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்புறம் எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி.
என்னம்மா என்னாச்சு? எதுவும் ஆகல. அந்த சிலுக்கை எப்போ வெளியில விட்டாங்க. அம்மா இப்ப எங்க இருக்க? அதே இடத்துல தான். என் கிட்டாரும் கூட இருக்கு. அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் கேப்பியா? இரு, உடனே எங்க கிளம்பி வரேன். இரு. ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஓகே, இது வரைக்கும் நமக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஒரேடியா மறந்துடுறேன். இதுக்கு மேல நீ சொல்றபடி நான் செய்றேன். ஓகே. அலி ஹிஸ்டரி லெசன்ல மட்டும்தான் வீக் ஆயிருக்கான். அது அவனுக்கு சுத்தமா வரல. சரி, நான் 2 டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுல ஒரு டிப்ளமோ ஹிஸ்டரி. அதனால நான் அவனுக்கு ஹிஸ்டரி சொல்லி கொடுக்குறேன். இது நான் அவன்கிட்ட சொன்னா அவனும் இங்கேயே தங்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. போது நிறுத்துறியா? பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. டார்லிங், உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதான் எதுவும் சொல்லாம இங்க வந்தேன். ஆனா இந்த லேடியோட இங்க உட்காந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜெய், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்க? என்ன விஷயமா இருந்தாலும் சரி தைரியமாயிட்ட சொல்லு. சரி, நான் சொல்றேன். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே மனசில் தோன்றதை கொட்ட வேண்டியதானே? தாராளமாக கொட்டிடு. ஓகே. இரு 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 இரு, நான் உனக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நம்ம பேசினதுக்கு அப்புறம் அதை கொடு. ஓகே. சரி, நீ என்னன்னு சொல்லு. நான் அன்னைக்கு கெஃபேக்கு போயிருந்தேன், தெரியும்ல? ஆமா. என் அம்மாக்கு தான் அப்பா ப்ரப்போஸ் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா அங்க வேற யாரும் இருந்தாங்க. ஐயோ, சரி, அப்புறம் அது யாரு என்னன்றது உனக்கு தெரியுமா? என் அப்பா மெலிகே மேடம் கிட்ட தான் அப்பா ப்ரப்போஸ் பண்ணாரு. ஓ, அம்மா கிட்ட. நீயா? நீ இங்க என்ன பண்ற? நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். சடனா ஒன்று பார்த்தேன். அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன். நோ, இட்ஸ் ஓகே. ஸ்கூல் கம்போசிஷன் பற்றி கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு நினச்சா பொறாமையாக இருக்கு. அதோட உண்மையை சொல்ல போனால் அவள் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. பாப்போம், நான் நினைக்கிற மாதிரியே அவளும் நினைக்கிறாளான்னு பாப்போம். சரி, எனக்காக நீ ஒரு பாட்டு பாடுறியா? நான் பாடுனா என்னுடைய லவருக்காக நான் பாடணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன அதுக்கு? என்கிட்ட பாடி பிராக்டிஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அவகிட்ட பாடு. நான் அப்புறமா பாடி காட்டுறேன். ப்ளீஸ் பா, எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நமக்குள்ள சீக்கிரட்டா இருக்கும். ஓகே.